வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஆல்பா நியூமரிக்ல ஒரு சின்ன ஒரு ரிவர்ஸ் கான்செப்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வெப்சைட்லயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 599 6 மந்த்துக்கும் 899 12 மந்த்துக்கும் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ நார்மலா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. If the last 10 elements are reversed from the given series, how many symbols between 6 and 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத நார்மல் பர்சன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா வந்து கடைசி 3 6 9 இது 10 10வது எலிமெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து இப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதுவாங்க. இப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்லியிருக்கான், 6ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பருக்கும் இன்பிட்வீன்ல எத்தனை சிம்பிள் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். சோ இப்போ 6க்கும் 5க்கும் நடுவில் எண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 சிம்பிள் இருக்கு. சோ 8 ஆன்சர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுவாங்க. நான் இத ஈஸியா எப்படி போடுவேன்னா, இந்த ரிவர்ஸ்னு ஒரு வேர்டு வந்தாலே நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், கண்ணிலே பார்த்து சால்வ் பண்ணுவேன். அதுதான் ட்ரிக்கே. இங்க என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு 8ஆம் நம்பர் வரதான் 10 எலிமெண்ட், லாஸ்ட் 10 எலிமெண்ட் ரிவர்ஸ் பண்றோம் தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க 6 இருக்கா, சரியா? இப்ப நான் இங்க இருந்து 1 2 3 4 எலிமெண்ட் பார்த்துட்டேன். அடுத்து இங்கிட்டு போயிடுறேன். இங்கிட்டு போயிட்டு 4 5 6 7 8 அப்ப 5ஆம் நம்பருக்குள்ள, ஏன்னா ரிவர்ஸ் பண்ணிடுறோம்ல, அப்ப இங்க இருந்தே நீங்க சிம்பிள்ஸ் பார்க்க கூடாது. இங்க வரை இங்க இருந்து இங்க வர போயிட்டு அடுத்து இங்கிட்டு இருந்து தான் நீங்க இங்க கண்டினியூ பண்ணி வரணும். புரியுதா? அப்ப 8 தான் லாஸ்ட் எலிமெண்டா இருக்கும். அப்ப 1 2 3 4 சிம்பிள், 5வது சிம்பிள் 6வது சிம்பிள் 7வது சிம்பிள் 8வது சிம்பிள். சோ 5 குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு 8 சிம்பிள் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். சோ இதுதான் இதோட சிம்பிள் இருக்கு. இத மாதிரி இந்த ரிவர்ஸ் மாடல் வர எல்லாத்துலயுமே நீங்க இப்படி ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.